இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வருமா? பல நாட்கள் காத்து கொண்டிருக்கிறேன், இதில் ஆண்டவர் எனக்கு வாசலை திறப்பாராம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் படிப்படியாய் நிந்தனைக்கு மேல் நிந்தனை, அவமானத்துக்கு மேல் அவமானம். அந்த மகன் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமாக இருந்தது. எனக்கு ஒரு முடிவு வருமா ஆண்டவரே? எனக்கு ஒரு நல்ல முடிவு வருமா ஆண்டவரே? என்னை உயர்த்திடுவீங்களா? எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவீங்களா? யோசேப்பின் மனசில் ஒரு பெரிய பாரம். அதே போல் ஒரு வேளை உங்களுக்கு, ஆண்டவரே என்னை உயர்த்திடுவீங்களா ஆண்டவரே? நான் இருக்கிற நிலையில் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, இந்த பலவீனவனை மேற்கொண்டுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதே. இந்த வார்த்தையை கேட்குற பொழுது யாரெல்லாம் இந்த பலவீனனை மேற்கொண்டுருமோ, இந்த பலவீனனை ஆயுசு நாட்களை குறைச்சிருமோ? இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த நாட்களின்படி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களின்படி கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடந்து போகிற பலவீனத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எந்தெந்த இடத்துல கண்ணீரின் பாதையில், ஆண்டவரே இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வருமா ஆண்டவரே? நான் எவ்வளவு நாள் பொறுத்து போயிட்டு இருக்கிறேன், குடும்பத்தின் சமாதானத்தை காக்கும்படியாய், குடும்பத்தை ஆண்டவரே நான் குடும்பத்தை கட்டி நடத்தும்படியாய் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி கண்ணீரின் மத்தியில் போயிட்டு இருக்கிறீங்க பாருங்க. நீங்க கடந்து போற கண்ணீருக்கு நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. என் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவார். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை பிடித்து இருக்கிறேன், அப்பா பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறேன். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, உங்க உபவாசங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க உபவாசத்துக்கு பதில் வரப்போகிறது, உங்க பொருத்தனைக்கு பதில் வரப்போகிறது. நீங்க எதற்காக தேவ சமூகத்தில் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீங்களோ, இந்த வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி அன்னாள் தேவ ஆலயத்தில் ஜெபித்து, ஆண்டவரே அதற்கு பிறகு அன்னாள் அழுத முகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்கு பிறகு இன்றைக்கு நீதிமொழிகள் 23:18 வாக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதற்கு பிறகு நீங்க அழுத முகமா இருக்க போறதுல நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. God bless you.